இப்போது நாம் தாமஸ் பிராங்கோவிடமே கேட்கலாம். சார், ஏற்கனவே உங்களிடம் கேட்டது போல பொதுத்துறை வங்கிகளில் சாமானிய மக்கள் கடன் பெறுவது இப்பொழுது ஒரு குதிரை கொம்பாகிவிட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான நடைமுறைகள் வந்திருப்பதால் இப்பொழுது வீட்டுக் கடன் உள்ளிட்ட அத்தியாவசிய கடன் வாங்குவதற்கு கூட அவர்கள் இப்போது தனியார் வங்கிகளை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வங்கி அதிகாரிகள் சங்கத்தில் இருக்கக்கூடிய தாங்கள் இந்த பொதுத்துறை வங்கிகள் என்னென்ன சீரமைப்புகளை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? அது இந்த நிதிநிலை அறிக்கையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? தாமஸ் பிராங்கோ சார். பணிவான காலை வணக்கங்கள். ஒன்று, நேற்று பொருளாதார நிபுணர் தயாரித்து கொடுத்து நிதியமைச்சர் சமர்ப்பித்த பொருளாதார அறிக்கை, அதாவது எக்கனாமிக் சர்வே 2025ல கூடுதலான பக்கங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது வங்கித்துறை ஆகா ஓகோன்னு செயல்படுகிறது, நிறைய லாபம் கூடியிருக்கிறது, வங்கிகளுடைய சேமிப்பு அதிகரித்திருக்கிறது, கடன் அதிகரித்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு அது சில சிக்கல்களையும் சொல்லியிருக்கிறார். அந்த பொருளாதார நிபுணர், பொருளாதார ஆலோசகர் என்ன எவ்வளவு நாள் தொடர்வாருன்னு தெரியல. ஏன்னா அவர் நேற்று தயாரித்து கொடுத்திருக்கிறதுல அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடைசியா மக்களை நம்புங்க, மக்களோட தொடர்பு வையுங்கள், அரசு எந்திரம் செயல்பாட்டில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. வங்கித்துறையை பொறுத்தவரை குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிறது, கடன் தள்ளுபடி என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, வராக்கடன் குறைந்திருக்கிறது உண்மை. அதே நேரத்துல அவர் 2 பினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்னு ரிசர்வ் பேங்கினுடைய அறிக்கையை சுட்டி காட்டுகிறார். அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, கடன் வசூலாகல தள்ளுபடி தான் அதிகப்படும் இருக்கிறதுன்றதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கிராமப்புற வங்கிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த வங்கிகள் ஒரு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கின்றன, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரையில போன பட்ஜெட்ல சொன்னாங்க அதுக்காக பற்றி ஒரு அறிக்கை கொண்டு வருவோம்னு சொல்லி, ஆனா இதுவரை வரல. கூட்டுறவு வங்கிகளை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இதுல நீங்க இப்ப கேட்ட கேள்வி, பொதுத்துறை வங்கிகள்ல சாதாரண மக்களுக்கு கடன் கிடைப்பதில்லை, யதார்த்தமான உண்மை இல்லை. ஏன்னா மொத்தமான கடன்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கடன் எண்ணிக்கை இன்னைக்கும் மொத்த கடன் கொடுத்திருக்கிறதுல 70% பொதுத்துறை வங்கிகள் தான் கொடுத்திருக்குது. அதே நேரத்துல நீங்க சொல்றதுல ஒரு பெரிய உண்மை என்னன்னு சொன்னா, சிறு கடன்கள், சாதாரண மக்களுக்கு வேண்டிய கடன்கள் கிடைப்பது குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் ஆள் குறைப்பு. கடந்த 10 ஆண்டுகள்ல வங்கிகளினுடைய கடன் மற்றும் சேமிப்புன்னு பாத்தீங்கன்னாக்க அது 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆனா ஊழியர்களுடைய எண்ணிக்கை 8,60,000 இருந்து 7,40,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த சாதாரண மக்களுக்கு சேவை என்பது. ஊழியர் குறைப்புக்கு என்ன சார் காரணம்? அரசாங்கம் புதிதாக ஆட்கள் எடுப்பதை கட்டுப்படுத்துகிறது. இப்போ வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. மார்ச் 2021ல எல்லா தொழிற்சங்கங்களும் இணைந்து போராட்டத்தில் இறங்குவது, 2 நாள் ஸ்ட்ரைக்னு சொல்லி. அதுல முக்கிய கோரிக்கையே ஆள் எடுங்க, ஊழியர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக வைத்து ஸ்ட்ரைக் நடக்க இருக்கிறது. இந்த நேரத்துல நிதியமைச்சர் என்ன செய்யணும்னு சொன்னா, வங்கிகளுடைய கிளைகளை அதிகரிக்க வேண்டும், குறிப்பா கிராமப்புற கிளைகள் அதிகரிக்கப்பட வேண்டும், ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அதுக்கு பதிலாக இன்னைக்கு அரசாங்கம் திட்டமிட்டு என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனியை நோக்கி ஆட்களை விரட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் சாதாரண மக்கள் இன்னைக்கு நீங்க ஒரு கார் லோன் வேணும்னாலும் சரி, அல்லது ஒரு 2 வீலர் லோன் வேணும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் பஜாஜ் பினான்ஸ், சோழமண்டலம் பினான்ஸ் அல்லது SRM பினான்ஸ் போயிட்டு இருக்காங்க. காரணம் பேங்க்ல சிறு கடன்கள் கொடுப்பது குறைந்திருக்கிறது. ஊழியர் எண்ணிக்கை இல்ல, அதனாலதான் குறைஞ்சிருக்கு. ஊழியர் எண்ணிக்கை குறைந்ததுனால அந்த கடன் வழங்குவது குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா சார்? அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு பேங்க் ஒரு வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனம் சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிக்கு கடன் கொடுக்காது. இப்ப அவங்களுக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 37% கடன், மொத்த கடன்ல
இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேங்க் அவங்களுக்கு கொடுக்குது, அவங்க அதை விட கூடுதல் வட்டியில சாதாரண மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது அரசாங்கம் உருவாக்கிய ஒரு திட்டம். அரசாங்கமும் இந்த ரிசர்வ் பேங்கும் சேர்ந்துதான் இன்னைக்கு வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை நிறைய கடன் கொடுக்க சொல்லி அதுக்கு பேங்க கடன் கொடுக்க சொல்றாங்க.